ம். இந்த இந்த கிளாஸ் வந்து 15 டேஸில் கற்றுக் கொடுப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே இந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க அவங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 3 இடத்துல நான் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அடிப்படையே புரியாமல் வெறும் பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சனி இங்கே இருந்தா அந்த மாதிரி வெறும் பாயிண்ட்ஸாக இருந்தது. ஸோ எனக்கே ஒரு புரிதல் இல்லாமல் அடிப்படையான ஒரு விஷயமே புரியாமல் மற்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லலாம் மிஸ்லீடிங்காக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தேன்னா. பட் இதை பற்றி ஒருத்தங்க முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த ஏஎல்பி கிளாஸில் படித்தேன். ஆனால் அவங்க சொன்னது வந்து எனக்கு அப்படியே பயங்காட்டுற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து அங்கே சர்வே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு என்ன நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னே நான் கொஞ்சம் பயந்துட்டு, சரி நமக்கு வந்து சரியாக வருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்புறம் இன்னொருத்தவங்க படித்தவங்க சொன்னாங்க, உங்களால் ட்ரை பண்ணுங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிசம்பர் 14th ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் வந்து அவங்க ரவி பெருமாள் அவங்க சொன்ன மாதிரி கூட அப்படியே டோட்டல் ப்ரையாரிட்டியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த இதுதான் மெயின்ற மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஈவினிங் கிளாஸ் தாங்கிற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கு கூட அது என்ன எதுலேயுமே எனக்கு வந்து மைண்ட் போகல, இதில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இந்த 15 டேஸில் இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஒரு விஷயம், லக்னாதிபதி எங்கே இருக்குது நட்சத்திராதிபதி எங்கே இருக்குன்றதை உணர்ந்துட்டாலே முக்கியமான விஷயம் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சிடுச்சு. மற்றதெல்லாம் பார்க்கலனா கூட ஒரு விஷயம் தெரிஞ்சனவே எனக்கு இதோட ஏஎல்பியோட அருமை புரிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மேஜர் ஒரு ஃபினான்ஷியல் இன்சிடென்ட் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்துச்சு. இது நான் எல்லாம் கரெக்டாக பண்ணியும் ஏன் இது தப்பாக போச்சுங்கிறதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் மற்ற இது படித்ததை வச்சு இந்த தசாபுத்தி, அதுக்கப்புறம் கோச்சாரம் எல்லாத்தையுமே வச்சு நான் ஒரு அப்படியே எக்ஸல் ஷீட்டில் போட்டு போட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் வரைக்கும் நான் பண்ணதில் எதுலேயுமே பதில் கிடைக்கல. ஆனால் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க சாந்தி தேவி மேடம் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த கிளாஸ் ஆக்சுவலாக. அது நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து மீனம் லக்னம் போயிட்டு இருந்தது. அப்படியே டக்குன்னு நான் இவ்வளோ நாளாக அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து அப்படியே டக்குன்னு அந்த நேரத்தில் பதில் கிடச்சிது. ஸோ எவ்வளோ வருஷமாக கிடைக்காத ஒரு பதில் வந்து இந்த கிளாஸில் கிடச்சிது எனக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்கெப்டிக்கலான பர்சன். நான் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ப மாட்டேன். உண்மையிலே அது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் நம்புவேன். இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டேன் நான் அதை. ஸோ அந்த மாதிரி நான் அவ்வளோ இது அனலைஸ் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கல. ஆனால் இதில் வந்து அதாவது டேட்டு மந்த் முதற்கொண்டு எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு அந்த இது, அந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அந்த அக்யூரசி வந்து ரொம்ப அன்பிலீவபிளான அக்யூரசி. இன்னொரு விஷயம் எனக்கு ஏஎல்பியில் பிடிச்சது என்னன்னாக்கா சின்சியாரிட்டி. நான் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப சின்சியராக இருந்தால் அவங்களுக்கு நான் தலை வணங்குவேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மதிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. இது வந்து எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் நான் யூனிக்காக பார்க்குறேன்னா ஏஎல்பி டீமில் அது உங்கள்கிட்டேருந்து ஆப்வியஸாக ஆரம்பித்து எல்லாருக்கும் வந்து அந்த குரு வழியில் நடக்கிறாங்க அவங்க. பட் அந்த சின்சியாரிட்டியை தான் நான் வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன். எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. இந்த ஏஎல்பியோட ரிசல்ட் வரதா இருக்கட்டும், எல்லாமே அந்த அடிப்படையாக அந்த ஒரு நான் எது பண்ணாலும் முழுமையாக பண்ணணும், சின்சியராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தீர்க்கமாக எல்லா டீச்சர்ஸ்கிட்டையுமே இருக்குது. நிறைய எனக்கு எடுத்த இந்த கிளாஸ்க்கு வந்த எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ஃபேவரட் தான். அமுதா அம்மாவை பார்த்தா எனக்கு மனோரமா ஆச்சி அம்மாவை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பல விதமான லைஃப்லேருந்து வராங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக இல்லை. 25 வருஷம் மேலே நான் இங்கே யூஎஸில் இருக்கேன். நான் இங்கே நம்ம தமிழ் இதோட அந்த ரூட் அந்த இதோட எனக்கு வந்து மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்குறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மற்றவங்க பேசுகிறத கேட்குறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த கிளாஸில். எல்லாருமே சின்சியராக இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ ரொம்ப அருமையான அனுபவம் சார். என்ன நடக்குதுன்னே தெரியல. இது ஏதோ ஒரு மாய உலகம் மாதிரி டக்குன்னு நான் உள்ளே வந்துட்டேன் நான் இதுக்குள்ளே. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து எனக்கு நான் எந்த வீடியோவுமே நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு இந்த யூடியூப் வீடியோ பார்த்தா மிஸ்லீடிங் ஆகிடும்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ ஏதோ சில இது நான் ஒன்று ரெண்டு ராஜேஷ் சார் அவங்க சேனலில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் அந்த மாதிரி பிட் பிட்டாக ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு எதுவுமே புரியாமல் போயிடுங்கிறதுனால எனக்கு எது ஆரம்பித்தாலும் ஆனாவனாலேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு நடுவில் போக முடியாது என்னால். ஸோ நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும். நான் நிறைய பேருக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அமுதா அம்மாவுக்கு, நிறைய பேருக்கு, ரகுபதி சாருக்கு இருக்க பொறுமைக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அவ்வளோ கோவம் வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட பொறுமையாக அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் எல்லாருக்கும் நன்றி சொன்னதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு நன்றி சொல்ல சார், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இது. இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் ஆஃபர் பண்ணணும். ஏன்னா ஜாதகம் பார்த்து காசு வாங்கிட்டு போயிடலாம்.
ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த நாலேஜ் வந்து ஜென்ரேஷனாக போகணும். அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஏஎல்பி குடும்பத்தோடு நான் வந்து ட்ராவல் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.